எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேத்துல இருந்து அதிகமா ஒரு வீடியோ பகிரப்பட்டு வருது. அதிகமா ஒரு விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஜனநாயகன் படம் ஃபுல் ஹெச்டி குவாலிட்டிலேயே வந்துருச்சு. எப்படி இந்த விஷயங்கள் நடந்தது அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமான விமர்சனங்களை முன்னெடுத்து வைக்கிறாங்க. விஜய் அவர்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரியும் பேசுறாங்க. நிறைய ஆர்டிஸ்ட்டுமே வந்து நான் எங்க அண்ணன் கூட நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் நேத்து சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், சூர்யா அவர்களா இருக்கட்டும், தொடர்ந்து பல விஷயங்களை பார்க்க முடியுது. என்ன நடக்குது? ஜனநாயகன் படம் வந்து சின்ன சின்ன காட்சிகளாக லீக் ஆகிருந்தது. அதை கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணிக்கு நிறைய பேர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வேண்டாம் அப்படின்னு போட்டுட்டு இருக்க வேலையில் கரெக்டாக ஒரு 2 மணி நேரத்தில் படமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். நேற்று நம்ம பேசியிருந்தோம் நினைக்கிறேன். இது கண்டிப்பாக இது வந்து ஒடுக்கப்பட வேண்டிய, இது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது எச்சரிக்கையாகவே நம்ம வந்து நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கெலாம் ப்ரொடியூசர் கவுன்சிலில் மீட்டிங் போடுறாங்க. ப்ரொடியூசர் கவுன்சில், நடிகர் சங்கம் எல்லாருமே மீட்டிங் போட்டு என்னங்க இதை தடுக்க முடியும், இதை பார்த்துக்குங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் இல்லையே. படம் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. பல கோடி ரூபாயில் ஒரு பட்ஜெட், ஒரு ஹீரோக்கு வந்து பெரிய பல கோடி ரூபாயில் லாபம் தரக்கூடிய ஒரு பெரிய ஹீரோ மெட்டீரியல், அவரோட படம் இப்போ லீக் ஆயிருக்கு. இது வந்து இப்போ யாரோ ஒருத்தர் எக்ஸோ ஒய்யோ அவரோட படம் லீக் ஆகலை. இது அவ்வளோ பெரிய விஷயமா ஆயிருக்காது. இவரோட படம் லீக் ஆயிருக்கு. எத்தனை தேட்டர் ஓனர்ஸ், எத்தனை தேட்டரில் வேலை செய்கிறவங்களோட வாழ்வாதாரம் இதன் மூலியமா கெடுது. அந்த படத்தில் வேலை செஞ்ச டெக்னீஷியன், கூட நடித்த சக நடிகர்ல இருந்து லைட்மேன் வரைக்கும், ஏன் அங்கே எல்லாருக்குமே கடைசி கடைக்கூடிய ஒரு ஊழியரோட உழைப்பு முதற்கொண்டு வேஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மனவேதனையாக இருக்குது. இதை வந்து அவங்க மனவேதனையில் நேற்று வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க. அதை கூட எல்லாரும் சொன்னாங்க, இவங்க என்ன ரொம்ப கண்டிப்பாக அதை வந்து அறிக்கை விடுறாங்க, ரெக்வஸ்ட்டாக கேட்டால் கூட பரவாயில்ல, இந்த மாதிரி நீங்களா ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் உங்கள் மேலே. வேற வழி தெரியல அவங்களுக்கு. இதை இல்லீகலாக ஷேர் பண்ணுறாங்களா அவங்களுக்கு தான் அந்த ஸ்டேட்மெண்ட். இப்போ வந்து பாமர மக்களுக்கோ ஒரு யதார்த்தமான மனிதர்களுக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து விஜய் படங்களை அப்படி பார்க்க மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. வந்தாலுமே கூட அப்படியே அப்படின்னு கேட்டுட்டு போகிறவங்க தான். தேட்டரில் மட்டுமே விஜயை கொண்டாடக்கூடியவங்க அப்படி பார்க்க மாட்டாங்க. ஸோ அவங்க ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்களுக்கானது. அதை வந்து நேற்று சிலர்லாம் வந்து இல்லை இவங்க ஸ்டேட்மெண்ட்டே தப்பாக இருக்குது, இவங்க எப்படி இவ்வளோ ஆர்டர் போடலாம், ரெக்வஸ்ட் பண்ணலாம்ல, ஆர்டர் போடலாம் அப்படின்றாங்க. எங்கள் இண்டஸ்ட்ரியே இன்னைக்கு உட்காந்து எல்லாருமே குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எஸ்கேல அதை ஆரம்பிச்சது எனக்கு தெரிஞ்சு முதல் வாய்ஸ் எஸ்கேங்க. நீங்கள் யாரை வேணாலும் சொல்லுங்கள். அந்த மனுஷன் பராசக்தி ஜனநாயகன் எவ்வளோ தூரம் அவரை வந்து ட்ரோல் மெட்டீரியலாக பயன்படுத்தினாங்க, அவர் எவ்வளோ விமர்சனம் வச்சாங்க. அந்த படத்தை ஒரு குறிப்பிட்ட ஆட்கள், அது நம்ம விஜய் ஃபேன்ஸு நான் சொல்ல வரல, இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆட்கள் சொல்கிறேன், அவங்க வந்து இந்த படத்துக்கு அவ்வளோ தூரம் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தினாங்க. ஆனால் அந்த மனுஷன் எதையுமே யோசிக்காமல் எஸ்கே முதல் ஆளாக போடுறாரு, அண்ணனுக்காகவும் ஜனநாயகன் படத்துக்காகவும் அப்படின்னு போடும் பொழுது அது மகிழ்ச்சியான ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். சரி, அது ஓரவைங்க, அது இன்னொரு நாள் நம்ம பேசுகிறோம் வைங்களேன். தொடர்ந்து ஜீவா அவர்கள், ஜெய் அவர்கள், அதுக்கப்புறம் ரஜினி அவர்கள் யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா அந்த மனுஷன் சினிமா குழுனா முதல் ஆளாக வரக்கூடிய ஆளை நம்ம நேற்று ரஜினி அவர்கள் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ மட்டும் இல்லை, அவர் ஆரம்பத்திலேருந்தே விஜய் அவர்களுக்காகவும் அஜித் அவர்களுக்காகவும் தமிழ் இண்டஸ்ட்ரிக்காகவும் அவர் குரல் கொடுத்துட்டு இருக்கவர் தான் சூப்பர் ஸ்டார் அவர்கள்ன்றதை மீண்டும் நிரூபிச்சிருக்கு. உலகநாயகன் அவர்கள், உலகநாயகன் இப்போ மட்டும் இல்லை, அந்த தணிக்கை குழு வந்து அது சான்று வழங்காத அப்பயே குரல் கொடுத்தவர் உலகநாயகன். எங்க இவங்க அரசியல் நிமித்தமாக சொல்லுங்களேன். ஏன்னா ஒரு மேடையில் ஆதவு கூட சொல்லியிருப்பாரு, ரஜினி அவர்களோட அரசியலை விமர்சிச்சிருப்பாரு, கமல் அவர்களை விமர்சிக்கிறாங்க. யாருமே எதுக்குமே ரிப்ளை பண்ணாம அவங்களுக்காக நிறைய பேர் குரல் கொடுத்தாங்கல்ல. ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, விஜய்ன்ற ஒரு நடிகர், அவரோட படம் ஜனநாயகன் ஒரு படம், அதுக்கு ஒண்ணுன்றப்போ நாங்க வந்து நிப்போண்டா அப்படின்னு காட்டியிருக்காங்கல்ல, அது எவ்வளவு பெரிய ஒற்றுமை. இதுதான் தமிழ் இண்டஸ்ட்ரி. ஏன்னா பெரிய நடிகர், என்ன சொல்லணும்னா விஜய் அவர்கள் இன்னைக்கோ நாளைக்கோ கன்னியாகுமரியில பேச போறாரு. இன்னைக்கு ரத்த ஆயிடுச்சு, நாளைக்கு கன்னியாகுமரியில பேச போறாரு. கண்டிப்பா அந்த இடத்துல இதை பத்தி முன்வைப்பார். படத்துக்கு குரல் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி அப்படிம்பாரு. ஒரு அறிக்கையா வரும், ஒரு வீடியோ வரும், அந்த நேரத்தில் அவங்களுக்குலாம் நன்றி தெரிவிச்சிருவாரு. ஆனால் ரஜினி அவர்களும் கமல் அவர்களும் எல்லாருமே முன் வந்து குரல் கொடுத்துருக்காங்க, இதை தடுக்கணும், என்னடா யாரா நீங்களாம் அப்படின்னு கேட்குறாங்கல்ல, அதுவே பெரிய விஷயம்தான். ஸோ இது எப்படியா இருந்தாலும் இனி கேட்டும் போட்டும் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. ஏன்னா படம் லீக் ஆயிருக்கு. ரொம்ப கசப்பான ஒரு விஷயம்தான். இங்கே மட்டும் இல்லைங்க, கேரளாலேருந்து நம்ம நண்பர்கள்லாம் கேட்கும் பொழுது அண்ணா என்னண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க முதற்கொண்டு உலகளாவியில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு. அரசியலுக்கு வந்திருக்காருன்னு தொண்டர்கள் கொண்டாடலாம், அரசியலுக்கு வந்திருக்காருன்னு மக்கள் கொண்டாடலாம்.
ஸோ ஒரு கடைசி படம் அந்த படத்துக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சுன்னு எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுகக்கூடிய நிலையில தான் இப்போ இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படத்துக்கு உண்டான ஃபினான்ஷியல் விஷயங்களே இன்னும் முடிவடையாத நிலையில இந்த படம் ஆன்லைன்ல லீக் ஆயிருக்கிறதுன்றது கேவிஎன் ப்ரொடக்ட்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு அடியா பார்க்க முடியுது. எல்லாருமே சொல்ற மாதிரி தான் இதன் மூலியமா நம்மளும் கேட்டுக்கிறோம், தயவு செஞ்சு பகிராதீங்க, யாரும் டவுன்லோட் பண்ணியோ ஷேர் பண்ணியோ இதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்றத இதன் மூலியமா நம்மளும் சொல்லிக்கிறோம். மற்றபடி விஜய் அவர்கள் விஜயெல்லாம் கொந்தளிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம இப்போ இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா, இன்னார் தான் ரிலீஸ் பண்ணாங்க, இன்னார்னால தான் லீக் ஆயிருக்கு, படத்தோட டீம்ல இருந்து யாரோ லீக் பண்ணியிருக்காங்க, சென்சார் போர்டு போறப்போ அந்த காப்பி லீக் ஆயிருக்கு, அது இதுக்கு மேல குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. யாருன்றது கண்டிப்பா அவங்கள ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தக்க நடவடிக்கை கொடுத்தாகணும், தண்டனை கொடுத்தா ஆகணும். ஆனா இந்த நேரத்துல இது அரசியலா கொண்டு போகாதீங்க. இது அரசியலா கொண்டு போனா இத்தனை நடிகர்கள் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே பொய்யாயிரும். நானுமே நிறைய விஷயங்கள் பார்த்திருந்தேன். நீங்க சொன்ன மாதிரி தாவிகா சைட்ல இருந்தே ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா இது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண வேண்டிய படம் இல்லையா? அப்ப எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா இந்த படத்துக்கு அதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக விஜய் அவர்களே முன்னு இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்ன மாதிரிலாம் கூட பார்த்திருந்தேன். இல்ல தாவேகா சைடோ இல்ல வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன் சைடோ இல்ல விஜயோட டீம் ஒன்னு சொல்றாங்க, இந்த ரூட் கம்பெனி சொல்றாங்களா, ஜெகதீஷ் அவர்லாம், ஏங்க என்னங்க காரணம், எதுக்காக அவங்க ரிலீஸ் பண்ணணும்? அவங்க அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த படத்துக்காக தான் சென்சாருக்காக போய் கோர்ட்டு வாசல் நின்று அவ்வளோ தூரம் இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க, அப்பயே பண்ணியிருந்துருக்கலாம்ல. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் ரெண்டு பெரிய பெரிய கட்சிகளை சொல்றாங்க, அவங்க தான் அவங்களோட இதில் தான். அதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஒருத்தரோட படைப்பையும் ஒரு பெரிய இவ்வளோ பெரிய விஷயத்தையும் ஒரு செகண்ட்ல இது பண்ணிட முடியாது இல்லை. அது ரொம்ப தவறான செயல். இது கண்டிப்பா இவங்க மேல அவங்க மேல தப்புன்னு இல்லாம சைபர் கிரைம் இப்போ முன்னெடுத்திருக்காங்க. இது சிபிஐக்கு மாற்றணும்னு கேவிஎன் ப்ரொடக்ஷனும் முன் வச்சிருக்காங்க. கண்டிப்பா இதுக்கான நியாயம் கிடைக்கணும். இது யாரு காரணமோ அவங்களுக்கு நடவடிக்கை எடுங்க, தப்பே கிடையாது. இது அரசியல் ஆக்கிறாதீங்கன்னு தான் நம்ம சொல்ல வரோம். விஜய் அவர்கள் தன்னோட அரசியலுக்காக அதை பயன்படுத்திக்கிட்டாரு, ஒரு டீமை வச்சு அவங்களே வந்து லீக் பண்ணிட்டாங்க. இல்ல இன்னும் மாற்று கட்சியினர் வந்து விஜயோட படத்தை வந்து நம்ம லீக் பண்ணணும், இது மூலியமா பயத்தை காட்டணும் அப்படின்னு லீக் பண்ணிட்டாங்க. இது வேண்டான்றோம். இதை நான் ஆர்கானிக்கா பார்ப்போம். இது வந்து இதோட எதர்ச்சியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, படம் லீக் ஆயிருக்கு, இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காம யாரும் பயிராம நீங்க இருங்க அப்படின்னு நம்ம ஒரு விழிப்புணர்வு பண்ண முடியுமா ஒழிய இவங்க மேல அவங்க மேல நம்ம போடவே முடியாது. நடந்த விஷயத்துக்கு அடுத்து என்னன்னு நம்ம பார்க்கணும் ஒழிய அதையே நம்ம ரிப்பீட்டடா பேச வேணான்றதை இதன் மூலியமா நம்ம 2021 வந்து விஜய் அவர்கள் எலெக்ஷனுக்கு போகும்போது சைக்கிள் ஓட்டிட்டு போயிருந்தாரு. அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு நேத்திக்கு அந்த விஷயம் நடந்திருக்கு. எல்லாரும் அந்த 2021 இப்போ 2026 கம்பேரிசன்ல மீம் எல்லாம் வருது. காரைக்குடியில நிறைய விஷயங்களை எதிர்பார்த்தோம். சைக்கிள் எல்லாம் ஓட்டி அங்க இருக்க வந்த தொண்டர்களை சந்தோஷப்படுத்தினாரு. ஆனா எதுவுமே பேசலையே அப்படிங்கிற ஒரு வேதனை கண்டிப்பா அவங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இருக்கு. இப்ப நம்ம சினிமாவை தாண்டி வந்துடும். அங்க இருக்கவங்களும் ஜனநாயகனுக்காக நிறைய குரல் கொடுத்திருந்தாங்க, நம்மளும் பார்த்துருந்தோம். ஸோ அவர் வந்து அதை தாங்க அப்படியே மிதக்கிறாருங்க. அலை போகும்ல கடல்ல, அந்த மாதிரி அப்படியே அதில் தான் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்காரு. கொடுக்குற எல்லா பரிசுகளையும் ஏற்றுக்கிறாரு. இப்போ அஜித் அவர்களோட இந்த புகைப்படத்தை ஏற்றுக்கிறாரு, கப்பை ஏற்றுக்கிறாரு, நீங்கள் சொன்ன மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் இந்த எல்லாமே ஏற்றுக்கிறாரு. நேற்று அவருக்கா தோணி இருக்கு சைக்கிள் இறங்கி போனோம். ஆனால் அது சில விஷயங்களை அவர் தவிர்த்துருக்கணும். இந்த விஷயம் இந்த அரசியல் நீங்கள் தவிர்த்துருங்க, இந்த தேர்தலை தவிர்த்துருங்க. அதுக்கப்புறம் இன்னும் மக்களோட தான் நீங்கள் இருக்க போறீங்க. அதுக்கப்புறம் அவங்கள ஒரு மாதிரி செட் ஆகிப்பாங்க அப்படின்றத இந்த மூலியமா நம்ம சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். நேற்றும் சில பல சாலை விபத்துகள் நடந்திருக்கு. மனம் ரொம்ப வேதனைக்குரிய செயல் தான். விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. இறங்கிட்டாருங்க நேற்று, காருக்குள்ள இறங்கி சைக்கிள் எடு, நீங்க என் கூட டிராவல் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க இருக்கவங்கள இவ்வளவு நெருக்கம், இதுதான் விஜய் அவர்கள். அவங்களோட நிக்கிறேங்க, நீங்க போங்க, எனக்கு இவ்வளவு பெரிய ஹைலைட் கொடுக்காதீங்கன்னு கேட்கக்கூடியவர் தான் அவர். பார்க்க 10,000 மக்கள் கூடினாலும் 10 லட்சம் மக்கள் கூடினாலும் ஆனா அவங்களோட நிக்கணும்னு நினைக்கிறாருல்ல. இன்னொன்னு, அவரு நேரம் வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு நம்ம போயிடணும், அந்த இடத்துக்கு ரீச் ஆயிடணும், நம்ம பேசிடணும் தான். ஏன்னா அவர் வழக்கமா 18 நிமிஷம் 20 நிமிஷம், இப்ப 25 நிமிஷம் பேசுறாரு. ஸோ காரைக்குடியில் 27 நிபந்தனைகளோட, நீ கேட்டது எனக்கு கரெக்டான கேள்வி தான். ஏன்னா எல்லாருமே அதான் கேட்குறாங்க, 27 நிபந்தனைகள், நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பெர்மிஷன் வாங்கி வச்சிருந்தாங்க, இவர் என்னடா வந்து பேசாமல் போயிட்டார். அவ்வளோ வேகமாகவும் வந்து மக்கள்கிட்ட பேசிடணும், இருக்கிற மக்களும் பார்த்துடணும் தான் வராரு. கடைசி நேரத்தில் நேரம் பத்தல. அது காவல்துறைக்கு நம்ம ஒத்துழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, தேர்தல் ஆணையம் ஒத்துழைப்போடு தான் நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அங்கே இருக்கிறவங்களாம் கை கூப்பி பிரபு அவர்களை வேன் மேலே ஏற்றி வேட்பாளர் அப்படின்றத மட்டும் இன்டைரக்டா அறிமுகப்படுத்திட்டு அங்கிருந்து அவர் கடந்து சென்றா ரொம்ப நல்லது. ஏன்னா அதை தவிர்க்கணும்னு நினைக்கிறாரு. எதை நம்மள ஆல்ரெடி நம்ம ஒரு இன்சிடென்ட், கசப்பான ஒரு அனுபவம் இருக்கு, அதை தவிர்த்துடணும். காலையிலேருந்து வெயில நிற்கிறாங்க மக்கள், நேரம் கடந்துருச்சு, என் மேல ஆக்ஷன் எடுத்தா பரவாயில்ல,
இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எதாவது ஆயிடக்கூடாது. மக்களோட நலனுக்காகவும் நேற்று நடந்த விஷயம் தான். அதை தவிர்க்கணும்னு அவர் அங்கிருந்து பேசாம கிளம்பி இருக்கிறதா நம்மளுக்கு தகவல். விஜய் அவர்கள் வந்து வேன்லயே வராரு, ரொம்ப சேஃப்டியா வராரு. அவருக்கு என்ன பகுமானமா போறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்படுவோம்ல. ஆனா நேத்திக்கு அவர் மேல அவரோட தலைமையில ஒரு கவர் வந்து அடிச்சதா இருக்கட்டும், அவர் அந்த சைக்கிள்ல இருந்து எழுந்துக்கும் போது அவர் புடிச்சு கீழே தள்ளிடுவாங்க. நான் தமிழ்லாம் பாக்குறேன், சட்டென்னு கீழே விழுந்த விஜய் அப்படின்னு. என்னடா இப்படி பண்றீங்க, லவ் இருக்கலாம், இப்படி இருக்குமா லவ் அப்படிங்கிற இல்ல மாதிரி. நேற்று என்ன நடந்துச்சுன்னா, நீங்க அதை பார்த்தீங்கன்னா தெரியும். சைக்கிள்ல அப்ப ரன்னிங்லேயே இறங்கிடுவாருங்க. அப்ப கீழே தடுமாறிடும். இவங்களோட கால் தான், அந்த பவுன்சர்ஸோட கால் தான் தடுமாறி அந்த பவுன்சர் பிடிச்சிருவாரு. அதுல அதான் சொல்றேன், அது பெரிய விஷயமா இது பண்ணலாம். ஆனா நீங்க சொன்ன ஒரு விஷயம் தான், அந்த வேல் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு மஞ்சப்பை ஒன்று டிராவல் ஆகி வரும். அந்த மஞ்சப்பையில என்ன இருந்துன்னு யாருக்கும் தெரியாது. கோயில் பிரசாதமா இல்ல இவங்க நம்ம பசங்களை ஒன்றும் பண்ண முடியலைங்க. அவங்க எங்கேயாவது போய் இப்போ எல்லாம் கோயிலில் வேண்டிக்கிறாங்க, எங்க விஜய் அவர்கள் வராங்க, எங்க அண்ணன் வராரு, நாங்க அவருக்கு இது கொடுக்கணும் அப்படின்ட்டு. இன்னும் என்ன பண்ணாங்க, பரப்புரை பிரச்சாரத்துல ஃப்ரேம்லாம் எடுத்துட்டு கிட்ட போயிருந்து அந்த கூட்டத்திலேயே ஓடுவாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லை, ஃப்ளை தான், அப்படியே ஏர்ல பறக்க விடுறாங்க. நான் இது பிடிச்சிக்கோ அப்படின்னு இங்க இருந்து பறக்க விடுறாங்களா. அவரு வந்து கிரிக்கெட் பிளேயர் மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி சேர்றா பிடிச்சி நான் போயிட்டோம் அப்படின்ற மாதிரி ஏர்லயே பிடிச்சிடுறாரு. ஸோ அதனால இது வழக்கமாக்கிட்டாங்க. இது இருக்கக்கூடாது தான், இது வழக்கமாயிட்டாங்க. அதனால எல்லாமே இனிமேட்டு ஏர் தான். அதனால அந்த மனுஷன் இங்கிருந்து எகிற மாதிரி தான். அந்த வாட்டர் பாட்டில் கூட இங்கிருந்து யாரும் தூக்கி போடல, எங்கேயோ இருந்து வந்ததான் அவர் எகிரி பிடிச்சாரு. அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அப்படியே பறக்கிறதா. இனிமேட்டு பறக்கும் படை மாதிரி நீங்க சுத்திட்டே இருக்க வேண்டியதான். மற்றபடி அதுக்குள்ளார வந்து மர்ம பொருள் தாக்கினர் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அவங்க அங்க இருக்கக்கூடிய கூட்டத்துல இருக்கக்கூடிய விஜய் வெறியர்களை மீறி ஒருத்தருமே உள்ள பூந்துட முடியாது. அசம்பாவிதம் எதுவுமே நடக்க வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி மர்ம பொருள் வீசவும் வழி இல்லை. இன்னொன்று கசப்பான அனுபவம் தான். நம்ம முதல் பிரச்சாரத்துலன்னு சொல்றோம், முதல் மாநாட்டிலன்னு சொல்றோம், இந்த பவுன்சர்ஸ் விஜய் அவர்களுக்காக ரொம்பவே வேலைகள் செய்கிறாங்க, மாற்று கருத்தே இல்லை. அவங்களோட உயிரை பணைய வச்சு தொண்டர்களுக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் அவங்களோட வேலைகள் செய்கிறாங்க. அதையும் மீறி நேற்று ஒரு டோலில் வண்டி கிராஸ் ஆகும் பொழுது அவங்களோட கை வச்சிருப்பாங்க, அந்த கை வச்சுட்டு இருக்கும் பொழுது அவங்களோட காலில் வச்சு மிதிக்கிறது, அதை ரொம்பவே தவிர்க்கணும். நேற்று இதை பற்றி நம்ம கேட்டோம், எங்க இவ்வளோ தூரம் நடந்திருக்கு, அவரே மனுஷன் இறங்கி கீழே போகிறாரு, அவருக்கு அடிபட்டாலுமே அவர் எதுவும் பெருசாக பொருட்டாக எடுத்துக்கிறது இல்லை, ஒரு பைய பறந்து வருது அவரையும் எடுத்துக்கிறது இல்லை. ஏன் இவங்க தொடர்ந்து இந்த செயலை பண்ணுறாங்க? அது வந்து அவங்க அறியாமையில் பண்ணல, ஓகேங்களா, அவங்களுக்கு தெரிஞ்சு வேணுனே அப்படின்னு பண்ணல. ஸோ அவங்க எதிர்ச்சியாக அவர் பண்ண விஷயம் தான். நேற்று அதையும் கண்டிச்சிருக்காரு விஜய். பாருங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் அப்படிதான் ஒருத்தர் ஓடி வருவாரு, கீழே இருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி கார்டு நினைக்கிறேன் சம்திங் யாரோ ஒருத்தங்க இது பண்ணும் பொழுது அப்பயே ரியாக்ட் பண்ணியிருப்பாரு. இது அவர் சுத்தமா வெறுக்கிறாருங்க. நீங்க எனக்கு தான் பாதுகாப்பு, எனக்கு எதுக்கு பாதுகாப்புனா ஏதாவது விஷயங்கள் வந்தாலோ அந்த மாதிரியான விஷயங்கள், அதையும் மீறி என் மக்களுக்கு நீங்க எதுவும் அசம்பாவிதமோ துன்புறுத்தலோ இருந்துடக்கூடாது, உங்களால அவன் வந்து முகம் சுழிச்சிடக்கூடாது. இது ரொம்ப தெளிவா இருக்குன்றது நாள்ல இருந்து. எப்போ ஒரு மாநாட்டில் ஒரு பையனை தூக்கி எறிஞ்சாங்களோ அப்ப இருந்தே அவர் ரொம்ப கவனமா இருக்கு. தினமும் சொல்றக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் அதுதான். அதையும் மீறி நடந்த ஒரு செயல் தான் அது. அவங்க தரப்புல இருந்து நேற்று விஜய் அவர்கள்ட்ட மனம் மருந்து நிறைய விஷயங்கள் பேசுறதா சொல்றாங்க. மீண்டும் தெளிவா சொல்லிட்டாரு, எனக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா என்னையும் மீறி அவங்களுக்காக தான் நீங்க, அவங்கள நீங்க உங்களால அவங்க ஏதாவது பாதிச்சிடக்கூடாதுன்றது ரொம்ப கவனமா இருக்குன்னு நேத்து கூப்பிட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கேன். நேத்து காரைக்குடியில தாவேகா வந்து ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு விஷயத்த ரோட் ஷோ மாதிரி பண்ணியிருந்தாங்க. அடுத்தது என்ன பண்ண போறாங்க? கன்னியாகுமரி நான் சொன்ன மாதிரி தான் 2 to 7 6 நேரம் கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல அவர் பறக்க போறாரு, பார்க்க போறாரு, மிதக்க போறாரு, அன்பில் நனைய போறாரு.